வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு புதிய வாக்காளர் வந்து எப்படி அந்த ஃபார்ம் 6 அப்படிங்கிறத ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த வீடியோவில் ஒரு டெமோ வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் 6ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேஜ் இருக்கும். இந்த 3 பேஜில் வந்து முதல் பேஜ் வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபார்ம் 6 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் புதிய வாக்காளர்களுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெறுநர்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து எந்த தொகுதி அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கும்பகோணம்னா கும்பகோணம், தஞ்சாவூர்னா தஞ்சாவூர், திண்டுக்கல்னா திண்டுக்கல், இந்த மாதிரி வந்து எந்த தொகுதி உங்களுக்கு வருதோ அந்த தொகுதி வந்து நேம் இங்கே போட்டுடணும். பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய தொகுதியினுடைய எண் 171னா கும்பகோணம். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த தொகுதியோ அந்த தொகுதி நம்பர் வந்து நீங்கள் வந்து குறிப்பிடணும். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1A அப்படிங்கிற நம்பரில் கொடுத்துருக்கிறது வந்து யார் வாக்காளர் கொடுக்குறாங்களோ, வாக்காளராக பதிவு செய்கிறாங்களோ, ஸோ அவங்களுடைய நேம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெயர் ஏதேனும் இருந்தால் அப்படிங்கிறதுல சர்நேமில் வந்து அப்பா பேர் அல்லது அம்மா பேர் நீங்கள் குறிப்பிடலாம். ஸோ அதில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1B அப்படிங்கிற பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1Bயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பெயரை தொடர்ந்து நடுப்பெயர் அப்படிங்கிறதுலையும் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வாக்காளர் பேர் என்னவோ அந்த வாக்காளர் பேரை எழுதிடுறீங்க. ஸோ இதுலேயும் சர்நேம் வந்து தந்தை அல்லது தாயினுடைய பெயர் எழுதிடுறீங்க. ஸோ இந்த சர்நேம் வந்து குடும்ப பெயர் வந்து பார்த்திங்கன்னா 2A அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாதரை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாதர் அப்படிங்கிற பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஒருவேளை மதர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மதர் அப்படிங்கிற நேம் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டு, ஒய்ஃப்னா ஒய்ஃப். ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த உறவினருடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 2B அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணிடணும். ஸோ அதற்கடுத்து 3 அப்படிங்கிற சீரியல் நம்பர் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்னுடைய வாக்காளர்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் குறிப்பிடலாம். ஸோ அந்த உறவினருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பரையும் நீங்கள் கீழே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்து 4 அப்படிங்கிற சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா மெயில் அட்ரஸை குறிப்பிட்டு எழுதி கொடுத்துடலாம். 5 அப்படிங்கிற சீரியல் நம்பரில் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா செகண்ட் B ஆப்ஷனில் இருக்குது அந்த இதை டிக் பண்ணிவிட்டு ஸோ ஆதார் எண் இல்லாததால் என்னால் ஆதார் எண்ணை வழங்க இயலவில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 6ங்கிற சீரியல் நம்பரில் ஆண், பெண், தேர்ட் ஜெண்டர் 3ஆம் பாலினம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ். ரெண்டாவது பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது பேஜில் இருக்கும். ரெண்டாவது பேஜில் வந்து 7 சீரியல் நம்பர் 7ல் வந்து A அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிறந்த தேதி அப்படிங்கிறத நீங்கள் வந்து டேட், மந்த், இயர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அதற்கடுத்து B ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதிக்கான ஆதார் ஆவணம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆதார் அட்டை அல்லது வந்து பேன் கார்டு அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது பாஸ்போர்ட்டு இல்லைனா வந்து சர்டிஃபிகேட் மார்க் 10th 12th மார்க் ஷீட் இருந்ததுன்னா அந்த மார்க் ஷீட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அதை கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து அந்த டீட்டெயில் மட்டும் அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 8A அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய சாதாரணமாக வசிக்கும் குடியிருப்பு முழு முகவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடலாம். வில்லேஜு, பில்டிங் நம்பர், பிளாட் நம்பர் அல்லது வந்து டோர் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தெரு எண், அதற்கடுத்து அஞ்சல் அலுவலகம் எதுவோ அந்த அஞ்சல் அலுவலகம் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பின்கோடு கொடுத்துடலாம். ஸோ மண்டலம் எந்த தாலுக்கா அல்லது மண்டலம் வரீங்களோ அந்த தாலுக்காவை கொடுத்துடலாம். மாவட்டம் கொடுத்துடலாம். தமிழ்நாடு மண்டலம் ஆர் யூனியன் பிரதேசம் எது நீங்கள் வரீங்களோ அதை நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃபார்ம் 6ல் 8A அப்படிங்கிற அந்த சீரியல் நம்பரில் கொடுத்துருக்கிற டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா B ஆப்ஷனில் பாருங்கள் செல்ஃப் அட்டஸ்டடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப். அதில் என்ன அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் அட்டை அல்லது கடவுச்சீட்டு எது நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ஆதார் அட்டையை டிக் போட்டிருக்காங்க. ஸோ அதற்கடுத்து 9வது கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இயலாமை வகை, அதாவது டிசபிலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து என்ன ஊனம் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ 9ங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லோகோமோட்டிவ் உடல் இயக்க இயலாமை, கண் பார்வை அல்லது டெஃபண்டம் காது கேளாமை அண்ட் வாய் பேசாமை அப்படிங்கிற டீட்டெயில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அந்த சான்றிதழ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா 9ங்கிற ஆப்ஷன் வந்து எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 10வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் தற்போது வசிக்கும் முகவரியின் வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட எனது குடும்ப உறுப்பினர் விவரங்கள் பின்வருமாறு அப்படிங்கிறதுல இந்த கொடுத்துருக்கூடிய வாக்காளர்கிட்ட வந்து தந்தை அல்லது தாய்
சகோதரர் சகோதரி இந்த மாதிரி டீட்டெயில் இருந்ததுன்னா அவங்களுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரனுடைய உறவுமுறை வந்து விண்ணப்பதாரர் வந்து வாக்காளர் யாரோ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணும் இந்த இடத்துல ஃபில் பண்ணுறது வந்து அப்பானா தந்தை, அம்மாவோடதுன்னா தாய், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அவங்க வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் இந்த இடத்துல கீழே லாஸ்ட் ஃபைனலாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 3வது பேஜில் வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த வில்லேஜ், எந்த தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ என்றைக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற டேட் கொடுத்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஃபைனலாக அக்னாலஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் ஓட் கேம்பில் பிஎல்ஓ ஆர் டிஎல்ஓ இந்த மாதிரி வந்து ஆஃபீஸர்ஸ் அங்கே இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் வாங்கி கையில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்ம் 6னுடைய டீட்டெயில்ஸு. இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது, அதோட உறுதிமொழி படிவும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபார்ம் 6ஆக இருந்தாலும் ஃபார்ம் 8ஆக இருந்தாலும் உறுதிமொழி படிவும் கட்டாயமாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி உறுதிமொழி படிவம் கொடுக்கும் பொழுது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் விண்ணப்பதாரர் பெயர் இருக்கும், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதணும், முகவரி வந்து எழுதிடணும். ஸோ யார் வந்து வாக்காளரோ அந்த வாக்காளரனுடைய தந்தை அல்லது தந்தையினுடைய அல்லது பாதுகாவலரின் பெயர் எழுதணும். ஸோ இந்த பாதுகாவலர் பெயர் எழுதியிருக்காங்க. அடுத்து தந்தையினுடைய ஓட்டர் ஐடி எண் வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதியிருக்கணும். அதே மாதிரி தாயாரின் பெயர் எழுதிடணும், தாயாரினுடைய ஓட்டர் ஐடி எண்ணோ அதை எழுதிடணும். திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னா கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய ஓட்டர் டீட்டெயில் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் 2002 2005 அவங்களுடைய தாய் தந்தையருக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். தாய் தந்தையருக்கு இல்லை, ஒருவேளை வந்து அவங்க அம்மா தாத்தா பாட்டிக்கு இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரைட் சைடில் ஏற்கனவே எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நான் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை, படிவம் 6 மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் எனது பெயர் வேறு எந்த சட்டமன்றமும் பாராளுமன்றம் தொகுதியின் வாக்காளர் பட்டியல் இடம்பெறவில்லை அப்படிங்கிறத டிக் பண்ணி கொடுத்துடலாம். ஒருவேளை ஃபார்ம் 8 கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார்ம் 8 மூலமாக படிவம் 8 மூலம் இடம்பெயர்தலின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வந்து டிக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ஸோ வாக்காளருடைய கையொப்பம் இதில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வாக்குச்சாவடி நிலையில் ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கையெழுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மோட சேர்த்து ஃபார்ம் 6னுடைய முதல் பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம் ஃபில் பண்ணி இந்த உறுதிமொழி படிவும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த ஓட் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துறதுக்கான அடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து ஃபைனல் டிராஃப்ட் ரோல் வரும்பொழுது நம்மளுடைய ஓட்டர் வந்து சேர்ந்து வரும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.